தளபதி. அதுல வந்து 25, 27 கட்டு கொடுக்குறாங்க. அது பிறகு வந்து நீங்க வந்து கண்டென்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கண்டென்ட்டை 24ஆம் தேதி சப்மிட் பண்றாங்க. 24ஆம் தேதி பிறகு 25 வந்து நீங்க தெரியும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே. அது பிறகு ஒரு லாங் சைலன்ஸ், 10 நாட்கள் சைலன்ஸ். 5ஆம் தேதி நைட்டு, அதாவது 6ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இவங்களுக்கு தெரிய வருது, ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்க இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு மெம்பர், இந்த இதுல இருக்கிற 5 பேர் கொண்ட கமிட்டில ஒருத்தர் வந்து ரீஜனல் ஆபீசர், அவர் விட்டுருங்க. மீதி 4 பேர் மெம்பர். அதுல ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துல இருக்கிற சில கருத்துக்களுக்கு. ஓம்ன்றவர் 24ஆம் தேதி அவங்க கட் லிஸ்ட் படி படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. 26ஆம் தேதி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது. அன்னைக்கே நீங்க சொல்லிருக்கலாம் இந்த படத்துல இந்த சேஞ்சஸ் ஃபர்தரா தேவைப்படுது சொல்லிருக்கலாம். 27ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம், இல்ல 2ஆம் தேதி போயிருக்கலாம். ஏன் 6ஆம் தேதிக்கு போனாங்க? எதுக்கு இவ்வளவு நாள், 12 நாள் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க? இதுக்கெல்லாம் யாருக்கிட்டுமே பதில் இல்லை. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. கிளியர் கட்டா அந்த தேதி நான் சொல்றது 26ஆம் தேதியே அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போக சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க. அந்த டேட் எல்லாம் விட்டுட்டு 6ஆம் தேதி சொன்னதுதான் பிரச்சனை. 15 நாள் கழிச்சு நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க, இந்த மாதிரி வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன்னு. இது ரொம்ப அப்நார்மல், நார்மலா இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்க எதுக்காக இந்த படத்துக்கு உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணபடி சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மெயில் கொடுத்துட்டீங்க, அதுபடி சென்சர் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்ன பிறகு 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்லயே போறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி. அப்போ எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காங்க பாருங்க சென்சர் போர்டு. அதாவது இந்த விஷயத்துல நாங்க எடுத்த டெசிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும்ன்ற ஒரு பிடிவாதத்துல தான் சென்சர் போர்டு இயங்கிட்டு இருக்கு. திரும்பி போற ஐடியாவே இல்ல. சென்சர் போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளியரா ஒரு விஷயத்துல இருக்காங்க. இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி ஸ்கிரீனிங் பண்ணி அதுக்கு பிறகுதான் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்றதுதான் பிடிவாதமா இருக்காங்க. அதுல மறந்துடாதீங்க, அவங்க உடனே சர்டிபிகேட் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, கட் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்கல்ல படத்தை, அதை வெரிஃபை பண்ணி சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லுவாங்க. I am coming. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து நம்மோடு ஸ்கைப்பில் பேச இருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் குறித்தும் சென்சார் எப்படி செயல்படும் என்பது குறித்தும் அவர் அங்கிருந்து பேசுகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அட்வான்ஸ் விஷஸ். நன்றி சார். நன்றி சார். உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். சார், இப்போ நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து இப்படி ஒரு சென்சார் சிக்கல் இருக்குது. இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சென்சாருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கொடுக்கணும் இனிமேல் அப்படிங்கிறதான் இப்போ பேச்சு வெளிப்பட்டிருக்கு. இதில் வந்து என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டோட பேசுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஹியரிங் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஹியரிங்ல 15ஆம் தேதி வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிறகு இப்பதான் வந்து அப்டேட் வந்தது, லேட்டஸ்ட் அப்டேட் வந்தது. நான் அப் டு டேட் இருக்கேன்னு உங்க நேயர்களுக்கு தெரியணும். இப்போ இப்பதான் நியூஸ் வந்தது, 15ஆம் தேதி தான் ஹியரிங் எடுக்கிறாங்க. சோ இப்போ என்னன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு எப்படி ஆச்சுன்னு யாருக்குமே புரியல, இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாருக்குமே புரியல. ஏன்னா தொடர்ந்து பல படங்கள் வருஷத்துல பாத்தீங்கன்னா 300 திரைப்படங்களுக்கு சென்சர் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ சமீபத்துல கடந்த ஒரு வாரத்துல 4 படங்கள் சென்சர் ஆயிருக்கு. 4 படங்கள் சென்சர் ஆகி சர்டிபிகேட்டே வந்துருச்சு. அந்த ட்ரிபிள் டீன்ற படம், அப்புறம் வந்து திரௌபதி 2ன்ற படம், அப்புறம் வந்து ஜாக்கின்ற படம், அப்படின்னு வரிசையா படங்கள் சென்சர் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கு. யூ சர்டிபிகேட் போட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம அந்த காரணங்களுக்கு போகிறோம்ல, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் காரணம் நம்மளுக்கு தெரியல. பட் ஒரு டைம் லைனா பாத்தீங்கன்னா, இப்போ நான் அதை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். இனிமே நம்ம வந்து பெரிய படங்கள், நம்ம வந்து ஒரு பெரிய திரைப்படம், பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படம், பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்கிற படம். பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்னா ஏதோ ஒரு வகையில அந்த படத்துல சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல அந்த படத்தினுடைய கதையோ பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படமா இருந்ததுன்னா 60 நாட்களுக்கு முன்னாடி சென்சருக்கு போனோம், 45ல இருந்து 60 நாளுக்கு முன்னாடி சென்சர் போனோம். நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். அது பிறகு அது நிறைய ஊடகங்களை வந்திருந்தது. திரு சிவகார்த்திகேயன் அவர்களும் ட்வீட் பண்ணியிருந்தார், பெரிய படங்களுக்கு 60 நாள் முன்னாடி போறது பெட்டர் அப்படின்னு. என்ன காரணம்னா, இப்போ இந்த படத்தினுடைய டைம்லைன் எடுத்து பாருங்களேன். அவங்க 22ஆம் தேதி அப்ளை பண்றாங்க, 18ஆம் தேதி அப்ளை பண்றாங்க, டிசம்பர் 18 அப்ளை பண்றாங்க, 22ஆம் தேதி அந்த படத்தினுடைய ஸ்கிரீனிங் நடக்குது. எக்ஸாமினிங் கமிட்டி அதை பார்த்துட்டு கட் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன கட் எல்லாம் பண்ணணும், யூஏ சர்டிபிகேட் அண்ட் அதுல வந்து 25, 27 கட்டு கொடுக்குறாங்க. அது பிறகு வந்து நீங்க வந்து கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கண்டென்ட்டை 24ஆம் தேதி சப்மிட் பண்றாங்க. 24ஆம் தேதி பிறகு 25 வந்து நீங்க தெரியும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே. அது பிறகு ஒரு லாங் சைலன்ஸ், 10 நாட்கள் சைலன்ஸ்.
5ஆம் தேதி நைட்டு, அதாவது 6ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இவங்களுக்கு தெரிய வருது, ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்க இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா ஒரு மெம்பர் இந்த இதுல இருக்கிற 5 பேர் கொண்ட கமிட்டியில ஒருத்தர் வந்து ரீஜனல் ஆஃபீஸர், அவர் விட்டுருங்க, மீதி 4 பேர் மெம்பர். அதுல ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த படத்துல இருக்கிற சில கருத்துக்களுக்கு, ஓம்ன்ற இது வந்து ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக இருக்கு, அடுத்ததா ஆர்மி சம்பந்தப்பட்ட லோகோ யூஸ் பண்ணது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனால சேர்பர்சன் வந்து ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை அனுப்பணும்னு சொல்லிட்டாருன்னு 6ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு காலையில படிக்கிறாங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அவங்க வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போறாங்க. இதுதான் டைம் லைன். இப்போ இதுல எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, 24ஆம் தேதி அவங்க கட்லிஸ்ட் படி படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. 26ஆம் தேதி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது. அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கலாம், இந்த படத்துல இந்த சேஞ்சஸ் ஃபர்தரா தேவைப்படுது சொல்லியிருக்கலாம். 27ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம், இல்ல 2ஆம் தேதி போயிருக்கலாம். ஏன் 6ஆம் தேதிக்கு போனாங்க? எதுக்கு இவ்வளவு நாள் 12 நாள் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க? இதுக்கெல்லாம் யாருக்கிட்டுமே பதில் இல்லை. ஓகேங்களா? இதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இல்லைன்னா இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. கேஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து 26ஆம் தேதியே அவங்க சொல்லியிருந்தாங்க வச்சுங்க. 24ஆம் தேதி இவங்க கட்லிஸ்ட் சப்மிட் பண்ண பிறகு 26ஆம் தேதியே வந்து இல்ல சார் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்றாரு, அதனால ரிவைசிங் கமிட்டி போயிடலாம் சொல்லியிருந்தா அவங்க ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 9ஆம் தேதி தானே படம் வருது, ரிவைசிங் கமிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போய்க்கலாம், வித்தின் 4-5 டேஸ்ல ரிவைசிங் கமிட்டி பார்த்து கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருப்பாங்க. ஆனா அந்த டைம் அவங்களுக்கு கொடுக்கல. 6ஆம் தேதி தான் அவங்களுக்கு தெரிய வருது மார்னிங் இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டி போகணும்னு. இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல். இதுக்கான காரணம் என்னன்றது நீங்களும் நானும் என்ன அனுமானத்துல சொல்றதுன்னு தெரியல. இல்லை சார், இப்போ வந்து இவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகாம நேரடியாக அவங்க நீதிமன்றம் போனது ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது டைம் இருந்ததுன்னா அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருப்பாங்க. டைம் இல்லைல்ல. இப்போ இதே டைம்ல நீங்க பராசக்தி படம் எடுத்து பாத்தீங்கன்னா இதே டைம்ல தான் அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க படத்தை. இவங்க வந்து 12ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க, அவங்க 19ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி படத்தை பார்த்துட்டு அவங்க ரிவைசிங் கமிட்டி போகும்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 27 அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. இவங்க ஏன் 26ஆம் தேதி இவங்களுக்கு சொல்லல? இதுதான் இங்க இருக்கிற கொஸ்டின் மார்க். அந்த படத்துக்கு 26ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி 26ஆம் தேதி போன பிறகு அந்த படத்தை ஸ்கிரீனிங் நடந்தது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஸ்கிரீனிங் நடந்தது. அது பிறகு 5ஆம் தேதி அவங்களுக்கு சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது பிறகு 8ஆம் தேதி தான், அதாவது 9ஆம் தேதி தான் சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க. சோ அதுக்கும் பயங்கரமா பிரச்சனை பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரதுன்னா, அதுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு அப்பவே சொன்னவங்க இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யூஏ சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத்தனை கட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கட் லிஸ்ட் படி சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டி போங்கன்னு சொல்லிட்டு 12 நாட்கள் கழிச்சு இவங்க இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? 22ஆம் தேதி அவங்களுக்கு கட்லிஸ்ட் வந்துடுச்சு. வந்த பிறகுதான் 24ஆம் தேதி கட்லிஸ்ட் படி படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தரப்புல இருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ 6ஆம் தேதி மார்னிங், அதாவது 5 நைட்டே வச்சுங்களேன், 5 நைட்டு 9ஆம் தேதி படம் வரப்போது. ரிவைசிங் கமிட்டின்றது நீங்க டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அவங்க சென்சர் சர்டிபிகேட் ரூல் படி பாத்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு 20 நாட்கள் கொடுக்கணும். நீங்க ஒரு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி சர்டிஃபை பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறது 20 நாள் கொடுக்கணும். எப்படி ஒரு டிசிஷன் அவங்க ப்ரொடியூசராக எடுக்க முடியும்? 5ஆம் தேதி நைட்டு 6ஆம் தேதி மார்னிங் வந்து இல்ல நம்ம ரிவைசிங் கமிட்டி போலான்னு எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? இதே நீங்க வந்து அந்த தேதிக்கு முன்னாடி, நான் சொல்றது கிளியர் கட்டா அந்த தேதி, நான் சொல்றது 26ஆம் தேதியே அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போக சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க. அந்த டேட் எல்லாம் விட்டுட்டு 6ஆம் தேதி சொன்னதுதான் பிரச்சனையே. புரியுது. டைம்லாம் புரியுது சார். டைம் இல்லாம முன்னாடி ரிவைசிங் கமிட்டி போன்னு சொன்னா ரிவைசிங் கமிட்டி போனா 20 நாளுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஏன்னா சென்சர் ரூல் படி ரிவைசிங் கமிட்டி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா 20 நாட்கள் எடுத்துக்கணும். அவங்க எடுத்துக்கலாம். 20 நாள் எடுத்துட்டு தான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ரிவைசிங் கமிட்டியினுடைய சேர்மன் யார் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஜீவிதா ராஜசேகர் மேடம், உங்களுக்கு தெரியும், ராஜசேகர் சாருடைய ஒய்ஃப். அடுத்ததா திரு டி.எஸ். நாகபரணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைரக்டர் கர்நாடகால இருக்காரு, நிறைய தேசிய விருது வாங்கின டைரக்டர். அவர் தான் இந்த படத்தை வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டி.எஸ். நாகபரணா பேர் தான் வந்து பராசக்தி படத்துல வரும் ரிவைசிங் கமிட்டி சேர்மனா. இவ இந்த 2 பேர்ல ஒரு சேர்மன் தான் வருவாங்க. இங்க ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இல்ல, சென்னையில இல்ல. முன்னாடி கௌதம் சேர்மன் இருந்தாங்க, இப்ப ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இங்க இல்ல, சென்னையில இல்ல. 2 சேர்மன் தான் இருக்காங்க. ஒன்னு ஹைதராபாத்ல இருக்காங்க, ஒன்னு பெங்களூர்ல இருக்காங்க. இப்போ அவங்களுடைய டேட் கிடைக்கணும். இப்போ ரிவைசிங் கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க டேட் கொடுக்கணும்ல. சார் நான் வரேன், வரேன் வந்து படம் பாக்குறேன்னு சொல்லணும்ல. ஸோ இந்த டைம் லைன் வந்து பார்த்துதான் ப்ரொடியூசர் வந்து அச்சப்படுறாரு. ஐயோ என்னடா 5ஆம் தேதி நைட் சொல்றாங்க ரிவைசிங் கமிட்டி போகணுன்றாங்க, 6ஆம் தேதி இப்போ எப்படி நான் ரிவைசிங் கமிட்டி போக முடியும்? அதுக்கு பெட்டர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இத்தனை நாள் நீங்க ஏன் எடுத்தீங்க? 24ஆம் தேதி நான் கட்லிஸ்ட் கொடுத்துட்டேன்ல, 26ஆம் தேதி மார்னிங் நீங்க கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து 26ஆம் தேதி நீங்க கொடுத்துருக்கலாம்ல. 26ஆம் தேதி கொடுத்திருந்தா கண்டிப்பா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க டைம் இருக்குல்ல, 9ஆம் தேதி படம் வருது. ரிவைசிங் கமிட்டி 10 நாள்ல கூட முடிச்சிடலாம். எப்படியாவது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ரிவைசிங் கமிட்டி சேர்மனை வர சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அந்த டைம் இல்லாததோட தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
கோர்ட்டுக்கு போனதுட்டு இவங்களுக்கு இப்போ அது ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. யாருக்கு? சென்சர் போர்டுக்கு. தாங்க எடுத்த டிசிஷன் தப்புன்னு கோர்ட்ல வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடும்ல. சோ அதனால இவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு போறாங்க பாருங்க. இப்போ சென்னையில இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல ஜஸ்டிஸ் திருமதி ஆஷா அவர்கள் கிளியர் கட்டா சொல்றாங்க, அப்நார்மலா இருக்கு சென்சர் போர்டுடைய அதாவது இந்த என்டையர் ஆக்டிவிட்டி வந்து அப்நார்மலா இருக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு சென்சர் சர்டிஃபிகேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகும் நீங்க அது பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க, இந்த மாதிரி வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன்னு. இது ரொம்ப அப்நார்மல். நார்மலா இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்க எதுக்காக இந்த படத்துக்கு உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணபடி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மெயில் கொடுத்துட்டீங்க, அதுபடி சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்ன பிறகு 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்லயே போறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி, சென்னை ஹைகோர்ட்ல. அப்போ எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காங்க பாருங்க சென்சர் போர்டு. அதாவது இந்த விஷயத்துல நாங்க எடுத்த டிசிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும்ன்ற ஒரு பிடிவாதத்துல தான் சென்சர் போர்டு இயங்கிட்டு இருக்கு. இப்போ நாங்க எடுத்த டிசிஷன் என்ன, ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை கொண்டு போகணும், அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போய் படத்தை கொடுத்துறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க எந்த அளவுக்கு போவோம் அப்படின்னு அவங்க போறாங்க. இப்ப எப்படி எல்லாம் போறாங்க பாருங்க. இங்க வந்து வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள அப்பீல் பண்றாங்க. அந்த அப்பீல் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்கலன்றாங்க. நாங்க ஆப்ரேட் பண்றதுக்கு டைம் கொடுக்கல, எங்களை பிரஷர் பண்றாங்க ப்ரொடியூசரு. இந்த மாதிரி பிரஷர் பண்ணா எப்படி ஒரு சிஸ்டம் இயங்கும் அப்படின்றாங்க. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு, நீங்க படத்தை வந்து சென்சர் பண்ணணும்னா டைம் கொடுக்கணும் சென்சர் போர்டுக்கு, நீங்க எப்படி பிரஷர் பண்ணி இப்படி கேட்கலாம், அதனால வந்து நான் வந்து ஸ்டே கொடுக்க முடியாது, அந்த தனி நீதிபதி கொடுத்த ஆர்டருக்கு வந்து நான் தடை பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற மாதிரி நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிடுது, சென்சர் போர்டு வந்து இப்ப திருப்பி என்ன சொல்றாங்க, 21ஆம் தேதி ஹியரிங் போட்டுறாங்க. 21ன்றது எத்தனை நாள் பாருங்க, எங்க இருந்து எங்க போகுது பாருங்க ஹியரிங். இப்ப 21ஆம் தேதி ஹியரிங் வரும்போது ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடுச்சு, இவங்க வேற வழி இல்லாம இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்றாங்க. நேத்து அப்பீல் பண்றாங்க, லிஸ்ட் பண்றாங்க. இன்னைக்குதான் அது இதுக்கு வருது, லிஸ்ட் வருது. லிஸ்ட் வந்தோடனே அது இது வந்து 15ஆம் தேதி, ஏன்னா 14ஆம் தேதி நான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீவு. இப்ப நீங்க 17ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சங்கராந்தி லீவு. 15ஆம் தேதி ஹியரிங் போட்டிருக்காங்க. அந்த ஹியரிங்ல என்ன ரிப்போர்ட் வரும்னா எப்படி வரும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. இப்போ அவங்க வந்து எப்படியான எடுக்கலாம் ஒரு முடிவு. என்ன சொல்லலாம், 21ஆம் தேதி தான் சென்னை ஹைகோர்ட்ல ஹியரிங் வருது இல்ல, நீங்க அங்க போய் இந்த கேஸ் எடுத்துங்கன்னு சொல்லலாம். இல்ல நீதிபதியுடைய என்டையர் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே ஒரு முடிவுக்கும் வரலாம். பல பெர்மிடேஷன் காம்பினேஷன். இப்ப வந்து பல ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு லாயர் கார்த்திகேயன் ரொம்ப அருமையா பேசியிருந்தார். அது என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பெர்மிடேஷன், அதாவது என்னென்ன பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவாங்கல்ல, என்னென்ன சாத்தியக்கூறுகள். அந்த சாத்தியக்கூறுகள் என்ன சொல்றாரு, அவரே சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா, வாட் இஸ் த அர்ஜென்சி ஃபார் த சென்சர் இமீடியட்லி. இப்போ அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்தது உங்களுக்கு, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும்னு. இப்ப என்ன அர்ஜென்சி உங்களுக்கு, இப்ப உடனே ரிலீஸ் பண்ணணும்னு அர்ஜென்சி இருக்கு. சோ ரிவைசிங் கமிட்டி போங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்லுவாருன்னா, 21ஆம் தேதி ஹியரிங் தான் வருது இல்ல ஹைகோர்ட்ல, நீங்க ஏன் ஹைகோர்ட் ஹியரிங்ல போக கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்க அப்பீல் பண்ணிட்டீங்க. ஹைகோர்ட் அதாவது சென்சர் போர்டு அங்க அப்பீல் பண்ணிருக்கு, ஹியரிங் 21ஆம் தேதி போட்டிருக்காங்க. இங்க 16ஆம் தேதி இங்க ஹியரிங் வருது சுப்ரீம் கோர்ட்ல, இங்க எதுக்கு ஹியரிங் பண்ணணும், அங்கேயே ஹியரிங் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே டைம் எடுக்கும். சென்சர் போர்டை பொறுத்தவரையும் ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்துல இருக்காங்க, இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி ஸ்கிரீனிங் பண்ணி அதுக்கு பிறகுதான் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்றதுதான் பிடிவாதமா இருக்காங்க. சென்சர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ரிவைசிங் கமிட்டி போயிட்டு ரிவைசிங் கமிட்டி என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்களோ அதை நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் இப்போ இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து விடுமுறை காலங்களில் வந்து வெளியாகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஒரு படமே எடுக்கிறோம், மிகப்பெரிய வசூலை எதிர்பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அது வந்து கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய இழப்பு இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மனசுல வைக்கணும், இப்ப விஜய் சார் படம் வந்து எப்போ வந்தாலும் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. அது எல்லாருமே இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். விஜய் சார் படம் வரும்போதுதான் பொங்கல் என்ற மாதிரி பல பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட முக்கியமா உலகெங்கும் பாத்தீங்கன்னா பல ரசிகர்கள் வந்து இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலையா, அப்ப ஜனநாயகம் வரும்போது படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆனா மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்க போகுது. அதனால இந்த வசூல் எந்த வகையில பாதிக்கப்பட போறது இல்ல. இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன மாதிரி நஷ்டம் போறோம் அப்படின்னா, திரையரங்களுக்கு தான் நஷ்டம் இப்போ. ஏன்னா திரையரங்கள் வந்து இந்த முக்கியமான பீரியட்ல மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியாம போயிடுச்சு. தயாரிப்பாளர் பொறுத்தவரையும் நான் தியேட்டர்கள் ஆல்ரெடி வந்து வித்துட்டாங்க. அவங்க நான் தியேட்டர்கள் அப்படின்னா சேட்டலைட் டிஜிட்டல் மியூசிக் எல்லாம் வித்துட்டாங்க, ஒரு கிட்டத்தட்ட 200 கோடி லெவல்ல வித்துட்டாங்க. அந்த ரெவன்யூக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த ரெவன்யூக்கு எந்த பங்கம் வரப்போறது இல்லை. என்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த 200 கோடி அவங்களுக்கு வந்துடும். இப்போ திரையரங்கு மூலமா அவங்களுக்கு ஒரு 200 கோடி வர வேண்டியிருக்கு, 220 கோடி வர வேண்டியிருக்கு. அந்த 220 கோடியும் சேஃப் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு எந்த அளவு ஐப்பு கூடி இருக்குன்னா டபுள் எக்ஸ், முன்னாடி எக்ஸ்னா இப்போ டபுள் எக்ஸ் ஆயிருக்கு.
அந்த அளவு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு உலகெங்கும். இங்க ஓவர்சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது, நாங்களாம் புக் பண்ணணும் அப்படின்னு. நான் இப்ப வந்து சியாட்டல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்குதான் வந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபேமிலி சொல்றாங்க. நான் வந்து இப்போ ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லல, நடந்தது சொல்றேன். அவர் வந்து அங்க லஞ்ச் சாப்பிட்டாரு ஹோட்டல்ல. அவங்க ஃபேமிலி வந்து எங்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு பேசினாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சார் ஜனநாயகன் படம் வரல, நான் எந்த தியேட்டருக்குமே போல சார், படம் பார்க்கவே போல சார், எங்களுக்கு மனசே இல்ல சார் அப்படின்றாரு. நான் சொன்னேன், என்னங்க நிறைய படம் வருதுங்க பொங்கலுக்கு. நான் இல்ல சார், ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் பாத்துனோம் சார், ஜனநாயகன் பார்த்துட்டு தான் அடுத்த மீதி படம் எல்லாம் பார்ப்பேன். அந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல சார், ஆனா ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் தான் பார்க்கணும். ஜனநாயகன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எனக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி, அன்னைக்கு படம் பார்த்துட்டு மீதி படத்தெல்லாம் பாக்குறேன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அது எப்போ வரும்னு தெரியல, நீங்க என்ன சார் இப்படி எல்லாம் பிடிவாதம் பண்றீங்க, 4-5 படம் வரப்போகுது சார் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு. இல்ல நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி ஆளு, நீங்க எல்லா படத்தையும் பார்ப்பீங்க, நாங்க ரசிகர்களா எங்களுக்கு வந்து தளபதி விஜயனுடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் படம் சொல்லிட்டாங்க, அந்த படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த பொங்கல் திருப்தியே வரும், அது பிறகுதான் வேற படம்லாம் நான் பார்ப்பேன்றார். இப்படி ஒரு எதிர்பார்ப்புல ஓவர்சீஸ்ல சியாட்டல் என்ற ஊர்ல ஒருத்தர் சொல்றாருன்னா, ஒரு ஃபேமிலி சொல்றாங்கன்னா, எவ்வளவு பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க இந்த டிலே. அதாவது இவங்க தாமதப்படுத்துறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் என்ன சொல்றாங்க, இந்த படம் என்னைக்கு வருதோ அப்பதான் நான் திரையரங்கு வந்து படம் பார்ப்பேன்ற அளவுக்கு மூடுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு தொலைவு தீவிரமா தளபதி விஜய் படம் வரணும், அந்த படத்தை செலிப்ரேஷனா நாங்க பொங்கலுக்கு பார்க்கணும்ன்றாங்க. இப்ப பொங்கல் வந்து வாய்ப்பே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. என்னன்னா போற வேகத்துல பாத்தீங்கன்னா 16 அந்த 15 இயரிங்கி, அது பிறகு எப்போ வரும் தெரியாது. அதுல மறந்துடாதீங்க, அவங்க உடனே சர்டிபிகேட் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்கல்ல படத்தை, அது வெரிஃபை பண்ணி சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கண்டென்ட் டெலிவரி பண்ணிருக்காங்க கட்லிஸ்ட் படி, அதை இன்னும் அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணல யாரு, சென்சர் போர்டு. இப்ப சுப்ரீம் கோர்ட் ரூலே வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, 16ஆம் தேதி இல்ல சார், இங்க பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குல்ல, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி எல்லாம் லீவு தான் நம்மளுக்கு, கரெக்ட்டுங்களா? சோ 17, 18 அவங்க வெரிஃபை பண்ணி, அது பிறகு 18ஆம் தேதி சண்டே விட்டுருங்க, 19ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 19ஆம் தேதி கொடுத்தா நீங்க எப்படி வந்து 23 எல்லாம் கொண்டு வர முடியும் படத்தை 4 நாள்ல? என்ன காரணம்னா, ஓவர்சீஸ்ல படங்கள் வெளியாகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 7 இருந்து 10 நாட்கள் தேவைப்படுது ப்ரோக்ராமிங்க்கு. 7 இருந்து 10 நாட்கள். இவங்க கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிருக்காங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்ல. இப்போ எல்லா ஊர்களையும், நான் சொல்றது அமெரிக்கா மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், யுஏஇ, யூரோப்பு அப்படின்னு பல நாடுகள்ல திருப்பி நீங்க போய் ஸ்கிரீன் ஷோ வாங்கணும் அப்படின்னா 7 இருந்து 10 நாட்கள் கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு 17ஆம் தேதி அப்ரூவல் வந்தாலும், கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து 16, 17 வந்தாலும், அதாவது கோர்ட் அப்ரூவல் வந்தாலும் 10 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 23 கூட வர முடியாது, 30ஆம் தேதி வரலாம், இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரலாம். ஆனா எப்போ வந்தாலும் மிகப்பெரிய ஃபோர்ஸ்ல வரும் இந்த படம், மிகப்பெரிய ஃபோர்ஸ்ல வரும், மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வரும். என்னன்னா அந்த லீவு நாட்கள் என்ற ஒரு பெனிஃபிட் மட்டும் இல்லாம போகும். ஏன்னா லீவு நாட்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்படியாவது திரையரங்கு போலாம், ஜாலியா போலாம்னு நினைக்கிறவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ போவாங்க. ஏன்னா ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு யாரும் வந்து படத்தை பார்க்க முடியாது இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் 19ஆம் தேதி வந்து வேலைக்கு போயிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அது பாதிக்கும் ஒரு படத்துடைய கலெக்ஷனை. ஆனா ஓப்பனிங் வீக்கெண்டை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இருக்காது. அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நல்ல கலெக்ஷன் வந்துடும். திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் நைட் ஷோ தான் நல்லா வரும், மேட்னி எல்லாம் வருமானு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகணும். சோ இது வந்து பொங்கல் ஹாலிடேஸ்ல இல்ல. பொங்கல் ஹாலிடேஸ்ல அந்த படம் வந்த 9ஆம் தேதி மட்டும் வந்ததுன்னா மிகப்பெரிய சாதனையை அந்த படம் கலெக்ஷன்ல பண்ணியிருக்கோம். அந்த சாதனையை எட்ட முடியாம பண்ணது இந்த கோர்ட் ப்ரொசீடிங் தான். அந்த சாதனையெல்லாம் அடைய முடியாம போனதுக்கான காரணமே இந்த கோர்ட் ப்ரொசீடிங் தான். இல்லைன்னா இந்த படம் ஒரு சாதனை வெற்றியை பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ணி. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சார், இது வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. இந்த ஹைப்பும் இந்த தோற்றமும் வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுத நாடகம் அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாம் ஸ்கிரீன் பிளே பண்றவங்க என்னவாவது ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு போலாம் சார். சார் அவருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும், 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க. கேவிஆர் ப்ரொடக்ஷன், தளபதி விஜய் சார் இருந்து எல்லாருமே வந்து எச் வினோத் எல்லாம் அதுக்காக தான் முயற்சி எடுத்து அந்த படத்தை முடிச்சு கொண்டு வந்தாங்க. அவங்க ஏன் திட்டமிட்டு இந்த படத்தை டிலே பண்ணணும்னு நினைக்கணும்? அதுக்கெல்லாம் காரணமே அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வேலை வெட்டி இல்லாதவங்க ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசணும்ல, அதுக்காக பேசுறாங்க. அவங்க எதுக்கு சார் இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த படத்துக்கு வந்து லாயர்ஸ் வச்சு வாதிடணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த கோர்ட் ப்ரொசீடிங் இதுவரையும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்லயே கிட்டத்தட்ட 1 கோடி செலவாகும் பெரிய பெரிய லாயர்லாம் வச்சு வாதிடும் போது. அவ்வளவு செலவு பண்ணி ஏன் சார் ஏற்கனவே வர லாபத்தை ஏன் இவங்க குறைச்சிக்கணும் இப்படி எல்லாம் வாதிட்டு? எதுக்காக இந்த பேச்சு அடிபடு வருது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும்போது, நாங்கள் நினச்சபடி நாங்கள் ஒரு இது நினச்சிட்டு இருந்தோம், அது அமித்ஷா பரபரன்னு செயல்பட்டு டக்குன்னு இதை வந்து களத்தில் இறங்கி இந்த படத்தை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கன்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அதனால தான் ஒருவேளை இது வந்து ஒரு
பெரிய ட்ராமாவாக இருக்கும் போல இருக்கு. இது வந்து அதுக்கு பெரிய ஹைப்பை ஏற்படுத்துறதுக்காக அவர் அதவே சொல்கிறாரு. ஏன்னா உலகம் சுற்றி வாலிபன் படத்தை சுட்டி காட்டுறாரு. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு இது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை வச்சு தான் இந்த பேச்சே வருது. பிஜேபி ஏன் பண்ணணும்? இப்போ அவர் பிஜேபி தான் அவங்க பின்னாடி சொல்றாரு, பிஜேபி பத்தி சொல்றாரு. நான் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். பிஜேபி ஏன் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க? இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றி வாலிபன் டைம்ல வந்து பண்ணதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஹெல்ப் ஆச்சு, கரெக்ட்டுங்களா? சோ அதே மாதிரி தளபதி விஜய் அவருடைய படம் வராம பண்ணா தளபதி விஜய் தானே பெனிஃபிட் ஆகும், பிஜேபி எப்படி பெனிஃபிட் ஆகும்? அவங்க ஏன் பண்ண போறாங்க? கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்காக தான். கண்டிப்பா அது வந்து கூட்டணி வரதுக்கு ஒரு ப்ரெஷருக்காக அவங்க பண்ணலாம். பட் ஆனா அவங்க வந்து கள நிலவரம் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆல்ரெடி வந்து கிளியர் கட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, என்னுடைய கொள்கை எதிரி அண்ட் இந்த எதிரி சொல்லிட்டாரு அவர். அது பிறகு வந்து இப்போ வந்து திருப்பி நீங்க உட்காந்துக்கிட்டு எங்களோட ஜாயின் அலைன்ஸ் வாங்கன்னு சொன்னாலும் அவர் பண்ண போறது இல்லை. தளபதி விஜய் பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்காரு. தன்னுடைய தலைமையில தாவக தலைமையில தான் இந்த கூட்டணி அமையும். என்னுடைய கூட்டணியை ஏத்துக்கிட்டு, அதாவது என்னுடைய தலைமையில இருக்கிற இந்த கூட்டணியை ஏத்துக்கிட்டு யார் வராங்களோ அந்த பார்ட்டிகளை நான் இணைச்சுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. சோ அது பிறகு கூட்டாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க ரெடி கிடையாது. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அதிமுக தலைமையில தான் வந்து கூட்டணி அமையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒத்துக்கல. ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து என்னுடைய தலைமையில தாவக கூட்டணி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இதெல்லாம் பண்றதுனால பிஜேபி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவரு ரங்கராஜ் பாண்டே சொல்றது பாத்தீங்கன்னா, அவரே சொல்றாரு அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தான் சொல்றாரு தவிர இது வந்து தெரியாம பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு தெரியல, அவங்க நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் பிரஷர் பண்ணா விஜய் அவர்கள் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துருவான்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நிலவரம் என்னன்னா, இவங்க இந்த மாதிரி பிரஷர் பண்ண படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ண மக்கள் மத்தியில இன்னும் அனுதாபமும் ஆதரவும் விஜய் அவர்களுக்கு தான் கூடுது. அது அரசியல் ரீதியாக பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு தான் மிகப்பெரிய பாதகமா அமையும் தான் அவர் சொல்றாரு. இப்போ நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு பார்வையாளர் இருந்து தெளிவாக சொல்கிறீங்க, இந்த மாதிரி பிஜேபி அவர்கள் இது செய்திருக்கக்கூடாதுன்னு ஒரு இதாக சொல்கிறீங்க. ஆனால் மக்கள், அதாவது தாவேக்கா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ரசிகர்கள் வந்து திமுக அரசாங்கம் தான் இதை வந்து படத்தை தலையீடு பண்ணுது, இதுக்கு வெளிவராமல் தடுத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க சார்.